இங்க பாரு ஷாலினி, நீ ஒரு வயசு பொண்ணு. நீ சொல்றதெல்லாம் இங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நாங்க சொல்றதையும் கொஞ்சம் காதுல வாங்கு. உங்க அண்ணன் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. உங்க அம்மாவோட ஆசையும் அதுதான், உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. எக்ஸாம்ல தான் பாஸ் பண்ணிருவல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? நீ பாஸ் பண்ணி ட்ரைனிங் போற வரைக்கும் நாங்க சும்மா தான் இருப்போம். ரிசல்ட் வந்து ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் சொல்லு, நாங்க உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. எனக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்காதீங்க. லட்டு, என்னடி ஆச்சு? டேய், நான் சொல்றத கேளுனா. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். அதான் ஏன்? அது வந்து ஷாலு, என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் ஃப்ரீயா சொல்லு. உன் அண்ணன் 2 பேரும் தான் இருக்காங்க, உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, அது வந்து இவ இழுக்கிறத பார்த்தா எவனையாவது காதலிச்சிட்டு இருக்காளோ? ஐயோ, அப்படி மட்டும் இருந்துச்சு அவ்வளவுதான். அவ காதலிக்கிற பையன் பணக்காரனா இருக்கணும். அவங்க குடும்பமே ஏற்கனவே செட்டில் ஆன குடும்பமா இருக்கணும். இல்லனா ஐயோ, சொத்துல எல்லாம் பங்கு கேட்பாங்களே. என்னம்மா, நீ இழுக்கிறத பார்த்தா என்னமோ சரியில்லையே. கண்ணு, என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணே, கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எனக்கு இந்த கல்யாண பேச்செல்லாம் பிடிக்கலண்ணே. நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கல. ஏ லட்டு, உன்னை யாரும் இங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தல. அப்படி யாரும் பண்ணவும் முடியாது. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருதோ அப்ப பண்ணிக்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மாப்பிள்ளை பாக்கணும்லமா. ஐயோ, நம்ம சூர்யாவை லவ் பண்ற விஷயத்த சொல்லிடலாமா? ஆனா என்ன நடக்கும்? அண்ணெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அது என்ன ஒன்னும் சொல்ல மாட்டான். ஆனா முத்துவண்ணா அவரும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஆனா மனசுல ஏதாவது தப்பா எடுத்துப்பாரா? ஹே, இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அசையாத அம்மிக்கல்லு மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்க. வாயை திறந்து பேசு. அதான் சொல்லிட்டல, எனக்கு கல்யாணம் வேண்டாம். அதான் ஏன்? என்ன சூர்யாவை லவ் பண்றேன். எது? சூர்யாவை லவ் பண்றியா? ஷாலினி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது? ஏன் உனக்கு ஒன்னும் தெரியாதா? சூர்யாவும் ஜோதிகாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. இப்ப வந்து சூர்யாவை லவ் பண்றேன்னு சொல்ற? நீ எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கப்பவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஐயோ, இவ வேற. வாய மூடி. கண்ணு, என்னம்மா சொல்ற? சூர்யானா யாரம்மா? நீ காதலிக்கிறேன்ற விஷயத்த எங்க கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? லட்டு, என்கிட்ட கூட சொல்லல பாத்தியா? இவ்வளவுதானாடி நம்ம பழகுனது அவ்வளவுதானா? ச்சே, உன்னை நினைச்சு என் வாழ்க்கை வரமாக அட நீயும் பிறந்தாயே, உன் கூடவே பொறுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள தினம் பாட்டு பாடிட்டு இருந்தேனேடி. என்கிட்ட மறைக்கணும்னு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? எருமையா? இப்பதான்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவர்கிட்ட ஏன் காதல சொன்னேன். அவரும் திருப்பி நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு வீட்டுக்குள்ளதான் வரேன். வந்தோடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படா சொல்ல முடியும்? சே, இப்பதான் நீயே போய் சொல்லிட்டு வரியா? அப்ப சரி. நான் கூட லவ் வந்தோடனே அண்ணனை மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஷாலு, சூர்யானா நீ யார சொல்ற? அண்ணி, உங்க அண்ணன் சூர்யாவை தான் சொல்றேன். என்னது? நம்ம சூர்யாவா? ஆமாண்ணே. மா, என்னமா சொல்ற? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு நீ அவனை ஜெயிலுக்குலாம் அனுப்புனியே, பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவ? அண்ணா, அப்படித்தானே இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் மேல எந்த தப்புமே இல்லைண்ணே. நான் தான் தெரியாம அவரை தப்பா நினைச்சு ஜெயிலுக்குலாம் அனுப்பிட்டேன். ஐயோ ஷாலுமா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணி, ஷாலு, நீயும் எங்க அண்ணனும் சேர போறீங்களா? ஹாப்பியா இருக்கு ஷாலு. அண்ணா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா? அவனும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? சொல்லவே இல்ல அந்த ராஸ்கல். அவனை வெச்சுக்கிறேன். இல்ல, நான் அவரை லவ் பண்ற விஷயமே அவருக்கு தெரியாது. நாங்க 2 பேருமே எங்க மனசுல இருக்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்பதான் சொன்னோம். ஜாலி ஜாலி ஜாலி. ஷாலு, உடனே எங்க வீட்ல போய் எங்க அண்ணனை பாத்துட்டு வந்துடுறேன். சரி, ஆனா ரொம்ப ஓட்டக்கூடாது. ஹலோ மேடம், இப்பதான் உங்களுக்கு அவரு லவ்வரு. எங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அண்ணன். நான் ஓட்டுவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏண்டி, எனக்கு கல்யாணம் ஆனப்ப எப்படி எல்லாம் என்ன வச்சு ஓட்டி இருப்ப உங்க அண்ணனை வச்சு? பதிலுக்கு பதில் நான் கொடுக்க வேணாம்?
நான் தான் உனக்கு அண்ணின்னு பார்த்தேன், இப்ப நீயும் எனக்கு அண்ணி ஆயிட்டல. கண்டிப்பா அண்ணனை ஓட்டதான் போறேன். ஆதி, வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிடி, பாத்து போ. ஆர்வத்துல குதிச்சு எங்கேயாவது போய் தடுக்கி விழுந்துடாத. அண்ணா, என்னோட கல்யாண முடிவை நானே எடுத்துட்டேன்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, எனக்கு என்னமா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க பார்த்தா மாப்பிள்ளையா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருந்தா என்ன, நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். அதுலயும் சூர்யா எவ்வளவு நல்ல பையனு எங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்ப சொன்னா நீ நம்ப மாட்டேமா. என் மனசுலயும் ஒரு ஓரமா நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் தோணுச்சு. ஆமா கண்ணு, ஆனா உன்கிட்ட கேட்கறதுக்கு தயக்கம் தான். ஏன்னா உனக்கு தான் சூர்யாவை பிடிக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவல, அதனாலதான் கேட்காம இருந்தேன். சரிண்ணே, ஆனா எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் கல்யாணத்தை தள்ளி போட சொல்லி கேட்டேன். மத்தபடி எனக்கு சூர்யா தானே வேணும். மாப்பிள்ளைலாம் பார்க்காதீங்கண்ணே ப்ளீஸ். அது எப்படி கண்ணு, உன் விருப்பத்துக்கு மாறா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். சுடரமா கிட்ட சொல்லி முறைப்படி நம்ம வீட்டுல வந்து பொண்ணு பார்த்து நல்லபடியா உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரிண்ணே. என்னது, அந்த சூர்யாவை போய் இவ காதலிக்கிறாளா? அப்ப நான் போட்ட பிளான் எல்லாம் அந்த சூர்யாவே ஒன்னத்துக்கு உதவாதவன். அப்ப கண்டிப்பா சொத்துல பங்கு கேட்பாங்களே. அதுவும் அண்ணனும் தங்கச்சியும் இந்த குடும்பத்துல பொண்ணும் மாப்பிளையும் எடுத்து பாதி பங்கு, பாதி கூட இல்ல முக்காவாசி பங்கு ஆட்டைய போடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அந்த நிம்மதி ஆதிய கல்யாணம் பண்ணிட்டு பாதி எடுத்துப்பா, அப்புறம் இந்த சூர்யா இந்த ஷாலினிய கல்யாணம் பண்ணிட்டு பாதி எடுத்துப்பா. ஒரே குடும்பத்துக்கு முக்காவாசி சொத்து போக போகுது. இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. வேதா, நீ மட்டும் அதை விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு கால்வாசி சொத்து கூட வராது வேதா. நான் பிளான் பண்ணதே இந்த ஷாலினி எப்படியாவது ஒரு பெரிய இடத்து மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். ஏன்னா அப்பதானே நம்ம மொத்த சொத்தையும் ஆட்டைய போட முடியும். ஆனா இதுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி நம்மள டோட்டலா கவுத்து விட்டுருச்சுங்களே. பாவி பாவி, அமுக்கனி மாதிரி இருந்துட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்கா. என்னடா அது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்டால இருக்கு. இவளுக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாதே. எப்படி ரெண்டு பேருக்கும் லவ் வந்திருக்கும்? ஐயோ, ஏற்கனவே என் தங்கச்சி எங்க கூட்டிட்டு வந்து அந்த லவ்வ பிரிக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டேன். அதுவும் பண்ண முடியல. தாதி பையன் சேர்த்து வச்சுட்டான். என் தங்கச்சிக்கே அவன் சேர்த்து வச்சானா, அவன் தங்கச்சிய சும்மாவா விடுவான்? ஐயோ, இல்ல வேதா, மனசை விட்டுறாத. இதுவரைக்கும் நீ போட்டதெல்லாம் சாதா பிளான். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் நீ பிரிக்கிறதுக்கு போடுற பிளான் மாஸ்டர் பிளான். இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிச்சிரு வேணா, இல்லனா உன் சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டுருவாங்க. அதுவும் சுடரம்மா குடும்பத்துக்கு. நீ யோசிச்சு பாரு, இந்த சுடரம்மா ஏற்கனவே ஒரு குட்டி மெஸ்ஸ வச்சுட்டு கஷ்டப்படுது. ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து சொத்து கொண்டு போய் அங்க கொடுத்தாங்கன்னா பெரிய ஹோட்டலே கட்டிடுவாங்க. ஐயோ, என்னால முடியாது. சரி கண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ட்ரைனிங் போ. அதுக்கப்புறமா நம்ம பார்த்து பொறுமையா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அண்ணே, நீங்க வேற மாப்பிள்ள பாக்குறீங்கடா. நான் ட்ரைனிங் வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னேன். சூர்யா உங்களுக்கு ஓகேனா எனக்கு எப்ப வேணும்னாலும் ஓகேண்ணே. அடி கள்ளி, பாரா, என் தங்கச்சிக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. அண்ணே சும்மாரு. பாத்தீங்களா, மத்த பசங்கன்னா ட்ரைனிங் அப்புறம் பண்ணிப்பாங்களாம். சூர்யானா நாளைக்கே கூட பண்ணிக்கலாமா? டேய், ஏண்டா ஓட்டுற? புள்ள பாவம், நம்மளாம் ஒத்துக்குவோமா மாட்டோமோன்னு சொல்லி ரொம்ப வேதனையில இருந்திருக்கு. இப்பதான் நம்ம ஒத்துக்கிட்டோம்ல, அதான் டிலே பண்ண வேணான்னு பாக்குது. இல்ல, எனக்கு புரியல. நீங்கலாம் உண்மையாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறீங்களா? ஹேய், என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? ஏங்க, அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அண்ணனுங்களா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவ சொல்றதுக்குலாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க மண்டைய. ஏய், அவ என்ன இப்ப தப்பா சொல்லிட்டா? என்ன தப்பா சொல்லிட்டாளாவா? ஏங்க, அவ சூர்யாவை காதலிக்கிறதா சொல்றா. அவனே ஒரு வீணா போன வெட்டி பையன். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு உங்க தங்கச்சி அவனுக்கு தூக்கி கொடுக்குறீங்க. அண்ணி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அப்புறம் அண்ணின்னு உங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏமா, நான் உன்கிட்ட பேசல, உங்க அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த புக்க பாருங்க. இதுல டாக்டர் மாப்ள, இன்ஜினியர் மாப்ள, பிசினஸ் பண்றவங்கன்னு எவ்வளவு பேர் அவ்வளவு அழகா முத்து முத்தா கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, சூர்யாவும் ஒன்னும் குறைஞ்சவர் கிடையாது. அவரு என்னோட மச்சான். இப்ப படிச்சிட்டு இருக்காரு, நாளைக்கு ப்ரொஃபசர் ஆயிடுவாரு. யூஜி முடிச்சிட்டு பிஜி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன்னொரு ஆசையும் உண்டு, அவருக்கு பிஹெச்டி பண்ணணும். அவரும் லைஃப்ல பெரிய ஆளா வருவாரு. போதுமா? எங்க பாருப்பா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனா எனக்கு மனசுக்கு ஒத்துக்கவே இல்ல. உங்களுக்கு எதுக்கு ஒத்துக்கணும்? நான் தான் சூர்யாவை கல்யாணம் பண்ண போறேன். நான் ஒத்துக்கிட்டேன். என் கூட பிறந்த அண்ணனுங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசிப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், ஓ லைஃப பத்தி தாண்டி நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை?
ஏன் லைஃப பத்தி நீங்க பேச வேண்டாம். ஐயோ நீ கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருங்க, இந்த புக்கை மட்டும் நீங்க திறந்து பாருங்க. நல்ல செட்டிலான ஃபேமிலிங்க. காசு பணத்துக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்க தங்கச்சியை கொடுப்பீங்களா? இல்ல போயும் சும்மா சின்னதா ஒரு மெஸ்ஸ வச்சுக்கிட்டு ஈய ஓட்டிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு போய் உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? அண்ணி போதும். நான் என்ன உங்கள மாதிரியா? கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதே நல்லா செட்டில் ஆகி தான் போகணும். அங்க போய் நம்மளுக்கு நோகாம எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு காசு பணமே எனக்கு வேண்டாம். என் மனசுக்கு பிடிச்ச என்னோட சூர்யா என் கூட இருந்தா நான் இமயமலைக்கே போவேன். உங்களை இவ்ளோ பேச விட்டதே ஃபர்ஸ்ட் என்னோட தப்பு. இதுக்கு மேலயும் என் விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. சூர்யா என்னப்பா? எங்க கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். அதுக்கு எதுக்குப்பா டீ கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? என்கிட்ட சொல்லியிருந்தீனா நானே சூப்பரா டீ போட்டு கொடுத்திருப்பேன்ல. நம்ம ஹோட்டல்ல விடவா இங்க சூப்பரா டீ போடுறான். ஓய் காக்கா, என்ன என்னையவே கலாய்க்கிறியா? பிச்சு போடுவேன் பிச்சு. நாளைக்கு கடைக்கு பக்கம் வருவல, வடை கொடுக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏமா? பாருப்பா, நான் டீ போட்டு தரேன்னு சொல்றேன், காக்காவை கலாய்க்குது. காக்காவே கலாய்க்குது. அப்ப நீ என்ன லட்சணமா டீய போட்டுருப்பேன்னு பாரு. இருடி, உனக்கு நாளைக்கு வடையும் கிடையாது, குடிக்க தண்ணியும் கிடையாது. சரிப்பா, காக்கா கத்துனதை பார்த்துட்டு நீ என்ன சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்ட. சொல்லு சூர்யா, எதுக்காக தனியா பேசணும்னு டீ கடை வரைக்கும் கூட்டிட்டு வந்த? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. ஆனா சொல்லி ஆகணும். அதனால தான் தனியா பேசணும்னு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தேன். ஏப்பா, இத நீ நம்ம வீட்லயே சொல்லிருக்கலாமே. நம்ம வீட்ல என்ன கூட்டம் கூட்டமாவா இருக்கும்? இதே 3 பேர் தானே வீட்லயும் இருக்கும். இல்லம்மா, வீட்லயே சொல்லியிருக்கலாம் தான். இருந்தாலும் தனியா கூட்டிட்டு வந்து சொல்லணும்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். என்னவா இருக்கும்? ஒருவேளை லவ் மேட்டரா இருக்குமோ? மா அட சொல்லுப்பா சூர்யா, பாம்பு இருக்குன்னு சொல்றியே தவிர பாம்ப வெளியே காட்ட மாட்டியே. மா இப்ப என்ன பயங்கரமா கலாய்க்கிறீங்க. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் டப்புன்னு அடிச்சிட்டீங்கன்னா அதாம்மா யோசனையா இருக்கு. உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ ஒரு விஷயம் சொல்ல போறியா? என்னவா இருக்கும்? சூர்யா, பெத்தவங்க கிட்ட உனக்கு என்னப்பா தயக்கம்? சொல்லுப்பா. அது வந்துமா, எப்படி சொல்றது, மா நீங்க மெஸ்ல ரொம்ப நாளா தனியாவே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு துணையா ஒரு ஆள் கூட்டிட்டு வரலான்னு நினைச்சிருக்கேன்மா. ஓ, வேலைக்காரங்களை அப்பாயிண்ட் பண்ண போறியா? சூப்பர் சூர்யா. நானே நினைச்சிட்டு இருந்தேன் சூர்யா, இவ்ளோ வேலையை நம்ம தனியா பாக்கணுமான்னு. ஆனா நீ இப்ப எடுத்துக்கிற பத்தியா? சூப்பர் முடிவு சூர்யா. எனக்கும் வயசாயிட்டே போகுதுப்பா, நீ ஒரு நல்ல ஆளை பார்த்து வேலைக்கு வச்சிரு. மாமா அது இல்ல. அது இல்லையா? அப்புறம் என்னப்பா? நான் மெஸ்ஸுக்கு சொல்லலமா, நம்ம வீட்டுக்கு சொன்னேன். தம்பி, வீட்டுக்கு எதுக்குப்பா வேலைக்காரவங்க? அவங்க வேலையை நம்ம பாட்டுக்கு பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். வீடு கூட்டுறது, பாத்திரம் வளர்க்கறதுக்கு கூட நீ ஹெல்ப் பண்றியே, அப்புறம் எதுக்குப்பா? ஐயோ, இதை நான் எப்படி சொல்லுவேன்? அது வந்துமா, அப்பா நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் அம்மா கையிலே டீ போட்டு குடிப்பீங்க? அம்மாவும் பாவம் தானே. ஆமாப்பா, அம்மாவும் ரொம்ப பாவம் தான். அதுவும் இல்லாம அவ டேஸ்ட் வேற மாறி போச்சு. புதுசா யாராவது டீ போட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்பா, நீ ஏதாவது போட்டு தர போறியா? சுத்தம். அப்பா அது அது வந்து. என்னப்பா சூர்யா, வந்து போயின்னு இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? என்ன சொல்ல வந்தியோ பச்சக்கன்னு சொல்லிடு. என்னம்மா சொன்னீங்க? என்ன சொல்ல வந்தியோ அத பச்சக்கன்னு சொல்லிடுன்னு சொன்னேப்பா. பச்சக்கன்னு தானே சொல்ல சொன்னீங்க. தோ இப்ப எப்படி சொல்றேன்னு மட்டும் பாருங்க. சொல்லுப்பா. அம்மா, நான் ஷாலினியை லவ் பண்றேன். சூர்யா, என்னப்பா சொல்ற? ஷாலினா நம்ம ஆதியோட தங்கச்சியா? சூர்யா, யாருப்பா? அம்மா அவங்கதாம்மா, நம்ம மச்சானோட தங்கச்சி தான். ஹை, ஷாலினி என்னோட மருமகளா? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. நானே நினைச்சிட்டு இருந்தேன் சூர்யா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும்னு. ஆனா நீ எனக்கு மேல போய் ஷாலினியவே கல்யாணம் பண்ணிக்கிற. சூர்யா, இந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு தெரியுமாப்பா? அப்பா தெரியும்பா. இன்னைக்கு காலையில தான் அவங்களாவே தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் சூர்யான்னு என்கிட்ட வந்து சொன்னாங்கப்பா. அப்படியா? அப்ப சரிப்பா. இல்ல, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கும் உனக்கும் நிறைய பிரச்சனை நடந்துச்சுல, அதனால நீ அந்த முடிவு எடுத்திருக்கியோன்னு நினைச்சேன்ப்பா. இல்லப்பா, எனக்கும் அந்த பொண்ணு மேல சின்னதா ஒரு ஆசை இருந்தது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களாவே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கப்பா. சூர்யா, இதுக்குதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தியா? ஆமாமா.
வீட்லயே சொல்லிருக்கலாம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம், தயக்கம் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்கு வெளியே செருப்பு, வீட்டுக்குள்ள விளக்க மாறினு எல்லாமே இருந்துச்சா, எங்க தூக்கி அடிச்சிருவீங்களோன்னு ஒரு பயம் தான். டேய் டேய் டேய், என்னடா எனக்கு பொறுத்துக்கிட்டு லவ் பண்றதுக்கு போய் பயந்துட்டு இருக்க? மா பின்ன நானும் உங்க அப்பாவும் லவ் மேரேஜ் தானே. நான்லாம் லவ்வுக்குலாம் எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சின்ன வயசுல வந்தாதான்டா பிரச்சனை. அந்தந்த வயசுல வரது தப்பே கிடையாது. படிக்கிற வயசுல கரெக்டா படிச்சுக்கணும், நல்லா போய் செட்டில் ஆயிடணும், அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். என்னோட பேசிக் பாலிசி அதான். சோ நீ ஆல்ரெடி செட்டில் ஆன மாதிரி தான் இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு வேலை கிடைச்சிரும். அப்புறம் என்ன, ஷாலினிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஷாலினி மட்டும் இது சும்மாவா, கலெக்டர்டா. என் பொண்ணு டாக்டர், என் மருமக கலெக்டர், என் பையன் ப்ரொஃபசர், என் மருமக டிஎஸ்பி போலீஸ் ஆபீசர். அடடடடடா, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? மா நல்லா இருக்குல்ல சூர்யா? சரி, எப்ப பொண்ணு கேட்க போலாம்? நாளைக்கே போலாமா? மாமா ஷாலினியும் வீட்ல போய் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவங்க வீட்ல வேற என்ன ரியாக்ஷன் தெரியல. என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் பேசலாமா? அப்படியா? சரி சரி, நிம்மதிதான் இருக்கல்ல, என்ன ரியாக்ஷன் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முத்துவும் ஆதியும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன், அவங்க அம்மா கூட அப்படிதான், நல்ல கேரக்டர். அந்த வீட்ல இருக்கிற விஷமே அந்த வேதா தான். அவதான் ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இருப்பா. ஆனா அவளை நம்ம முத்து பாத்துப்பாரு. அதனால உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது சூர்யா, பயப்படாத, அம்மா இருக்கேல்ல. சரிம்மா, உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு தான் ரொம்ப பயமா இருந்தது. இப்ப பரவாயில்ல, நல்லா இருந்தேன். சரிப்பா, என் பையனுக்கு கல்யாண கலை வந்தாச்சு. அம்மாமா, நான் காதலிக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சொன்னேன். ஆனா கல்யாணம் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாமா? ஏன்பா? இல்ல, ஷாலினிக்கும் கனவெல்லாம் இருக்கும்லம்மா. கலெக்டருக்கு இப்பதான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு அடுத்து ட்ரைனிங் எல்லாம் போய் முடிச்சுட்டு வரட்டுமா? அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்படி சொல்றியா? சரிப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா. சந்தோஷம்ப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதானே மக்களே? உங்களுக்கும் நம்ம சூர்யாவும் ஷாலினியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே? ஆனா இந்த வேதாவை சமாளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த வாட்டி சாதா பிளான் இல்லையா, மாஸ்டர் பிளானா. என்னென்ன பண்ண போறாளோ தெரியல. பாப்போம், அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சூர்யா ஷாலினி காதல அவங்களுக்குள்ள சொல்றது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட வீட்லயும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க கல்யாணம் எப்படி நடக்க போகுது, இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மறக்காம பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம வீட்ல இன்னைக்கு லஞ்ச் என்னன்னா, கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குருமா வச்சு தொட்டுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணேன். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.